சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை திட்டத்தட்ட தனது சொந்த அணி மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு தோனி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இப்போ ருத்துராஜ் கெய்க்வாட் கேப்டனாக மாற்றிருக்காங்களே, இதெல்லாம் நமக்கு வந்து ஆரம்பத்தில் திடீர்னு ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா போன வருஷம் தோனி தலைமையில் தான் சிஎஸ்கே கோப்பை வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்படிங்கும்போது தோனி வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டார். இந்த ஆண்டு நியூ ரோல் அப்படின்னு போட்டார். ஒருவேளை நம்மளாம் நினச்சோம் எப்போதும் கீழே இறங்கி விளையாடுவார், ஒருவேளை செகண்ட் டவுன் வருவாரோ அப்படின்னு நினச்சோம் இல்லையா. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவியை ருத்துராஜ் கிட்ட கொடுத்தது தான் அவர் அந்த விஷயத்துக்கு சொன்னார். இது கூட நமக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா அந்த ஃபோட்டோ செஷன் நடக்கும்போது தான் தெரிஞ்சது. இப்போ ருத்துராஜ் வந்து சொல்லியிருக்காருங்க, இது 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கேள்வியை வந்து ருத்துராஜ் கிட்ட தோனி சொல்லியிருக்காரு. உனக்கு கூடிய சீக்கிரம் கேப்டன் பதவி சிஎஸ்கேல கிடைக்கும், இப்போவே கிடைக்கும்ல, கிடைக்கும், அதுக்கு நீ தயாராயிரு அப்படின்னு சொல்லி போன வருடமும் நல்லா அவங்கள பட்டை திட்டி இந்த முறை அவரை களம் இறக்கியிருக்காங்க. அவரும் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று தந்திருக்கிறார். ஆஸ் எ கேப்டனாக ஒரு ஆட்டத்தில் சிறப்பான பங்களிப்பை அவரே செலுத்தியிருக்கின்றார். இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. அப்போ எவ்வளோ ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் தோனி செயல்பட்டு கொண்டு இருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக இதிலேருந்து உணர முடியுது. இந்த அணியை பொறுத்தவரையும் தோனி, ஃப்ளம்மி இவங்க ஒரு பேக் போனாக தாங்க இருக்காங்க டீமுக்கு.